பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 6வது புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதில் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக எங்களோடு கூட இருந்தவர், எங்களை பாதுகாத்தவர், எங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுத்தவர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நீர் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கிருபையாய் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கல்வி ஆண்டின் துவக்கத்தின் மாதமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்தில் ராஜா, பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில், கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையாய் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பணி செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கொடுத்த இந்த பணியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய கல்வி ஆண்டை அவர்கள் துவங்குகின்ற பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய திருப்பெயரை மட்டுமே மாட்சிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க நீர் உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கின்ற நம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை கேட்டு தயவாய் இறங்கி நீர் அவர்களுக்கு இந்த புதிய மாதத்தில் பதில் செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. நீ ஆண்டவரே, இதை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட சுவாமி, இந்த வழிபாட்டில் இல்லங்களிலே இருந்து பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் இல்லங்களிலே இருந்தவாறு எழுந்து நின்று பாமாலைகளிலே 9வது பாடல், பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். காலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகிறோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இல்லங்களிலே இருக்கின்ற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து பொதுவான பாவரிக்கையை ஏறெடுக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பிய தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை மறி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய சங்கீதத்தின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். புதிய மாதத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்புக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்பருமாகிய கர்த்தாவே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். ஆண்டவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உம்முடைய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருச்சபையார் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 6/6/2021 ஆன்லைன் வழியாகவே வழிபாடுகள் நடைபெறும். திருச்சபையாருடைய கவனத்திற்கு தேவையிலே உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக கடந்த ஆண்டை போன்று இந்த லாக்டவுன் காலங்களில் அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்க நாம் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் அரிசியாகவோ எண்ணெயாகவோ மற்றும் தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அநேகர் இந்த நாட்களில் தங்களுடைய வேலையை இழந்து லாக்டவுன் காலங்களில் இருக்கின்றார்கள். எனவே திருச்சபையார் இதில் கவனத்தில் கொண்டு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள், கர்த்தர் உங்களை ஏவுகின்றவர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். நாம் அருளுரைக்காக ஆயத்தப்படுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர், எங்களை வழி நடத்தியிருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர். உடைய கிருபையினாலே சூழ்ந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை கூட கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் திட்டமிடுகின்ற ஆலோசிக்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க போகின்ற வாழ்வு தரும் வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசும். நாங்கள் ஒரு மனிதனின் குரலை அல்ல, உடைய வார்த்தைகளின் வழியாக உடைய குரலை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மெல்லிய சத்தத்தினாலே எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின், விசேஷமாக ஜூன் மாதத்தின், புதிய கல்வி ஆண்டின் மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் நாம் சங்கீதங்களை தியானித்து வருகிறோம். சங்கீதங்களை நாம் தியானிக்கிற பொழுது
அது மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது. சங்கீதங்கள் நம் வாழ்வின் பலனாக, நம் வாழ்வின் பாதுகாப்பாக, கேடயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்கள் நமக்கு மகிழ்ச்சியின் பாடலாகவும் ஆலோசனையின் பாடலாகவும் வழிநடத்துகின்ற பாடலாகவும் நம் வாழ்வில் அது அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கின்ற 46ஆம் சங்கீதம் சீயோனின் முதல் பாடல் என்று அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆலயத்தை பற்றி பாடுகின்ற ஒரு சிறப்பான பாடலாக இந்த சங்கீதம் 46 அமைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எப்பொழுதுமே நாம் சங்கீதங்களை தியானிக்கின்ற பொழுது அந்த சங்கீதங்களினுடைய நோக்கம் என்ன, பாடப்பட்ட நோக்கம் என்ன, அதனுடைய மைய கருத்து என்ன என்று சொல்லி நாம் அமைப்பு சார்ந்தே நாம் சிந்திக்கின்றோம். இந்த சங்கீதம் பாடப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீயோனின் கடவுளின் பிரசன்னம் எப்போதும் எங்களோடு இருக்கும். இந்த நாட்களில் அசாதாரணமான சூழல், நாம் வெளியே செல்வதற்கு கூட பயப்படுகிறோம். அது உண்மைதான். இந்த நோய் தொற்றின் காலங்களில் கடவுள் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது இந்த சங்கீதம் என்பதை அதனுடைய நோக்கமாக சங்கீதக்காரன் அமைத்திருக்கின்றதை பார்க்கிறோம். இந்த பாடலுடைய மைய கருத்து என்ன என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். தி காட் ஆஃப் இம்மானுவேல் என்று மிக அழகாக அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அவருடைய பிரசன்னம், சீயோனிலே வாசம் பண்ணுகின்ற அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றதை இந்த சங்கீதத்தினுடைய மைய கருத்தாக நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தை பற்றி மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகின்றார்: நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலமிக்க கோட்டை என்று இந்த பாடலை பற்றி மிக அழகாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்திற்கும் ஏசாயா 33ஆம் அதிகாரத்திற்கும் அதிகமாக தொடர்பு இருக்கின்றதை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் சங்கீதம் 46 10வது வசனத்திலேயும் குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன? கடவுள் உயர்ந்திருக்கின்றவர், அவர் எப்போதும் மேன்மைப்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற பகுதியாக இதை ஒப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஏசாயா 33:10லேயும் சங்கீதம் 46:10லேயும், ஏசாயா 33:21லேயும் சங்கீதம் 46:4லேயும் நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு விசாலமான நதியை போன்றவர் என்று மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஏசாயா 33:13லேயும் சங்கீதம் 46 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலேயும் நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தரின் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தையோடு தாவீதின் சங்கீதத்தையும் அங்கே தொடர்புபடுத்தி பார்க்கின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, சங்கீதங்கள் நமக்கு மகிழ்ச்சியின் பாடலாக இருக்கிறது. சங்கீதங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ளேயே கடவுள் நம்மோடு செயலாற்றுகின்றார் என்பதை உணர்த்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை
சிறப்பாக உணர்த்துகின்ற ஒரு பகுதியாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த சங்கீதம் 3 வகையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 3 வசனங்களில் திடீரென்று ஏற்படும் குழப்பங்களிலிருந்து கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். God's providence from the outbreak of chaos என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற ஒரு பாதுகாப்பை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையுள்ள அந்த பகுதியில் அரசியல் கலகங்களுக்கு மத்தியில் சமாதானம் நிறைந்த கடவுளின் நகரத்தை நாம் பார்க்கின்றோம். The peaceful city of God amid political turmoil என்று அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். மூன்றாவதாக 9வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரை பார்க்கின்ற பொழுது யுத்தங்கள் முடிந்து கடவுளை போற்றுகின்ற சங்கீதக்காரனை பார்க்கிறோம். The end of warfare and exaltation of God என்று அதை குறிப்பிட்டு சொல்லுகின்றதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதில் இந்த 46ஆம் சங்கீதத்தை நாம் அமைப்பு சார்ந்து சிந்திக்கின்றோம். முதல் அமைப்பாக திடீரென்று ஏற்படும் குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கின்ற கடவுளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். சியோனில் அமைந்திருக்கின்ற ஆலயத்தில் வாசம் செய்கின்ற கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் பாதுகாப்பை தருகின்றவர் என்று இந்த சங்கீதம் விவரிக்கின்றதை பார்க்கின்றோம். பூமி நிலை மாறினாலும், எப்பொழுது நிலை மாறும்? பூகம்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, எர்த்குவேக்ஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த பூகம்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது மலைகள் சாய்ந்து போனாலும், நடுக்கடலில் விழுந்தாலும், அதை மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிற போது சொல்லுகின்றார்கள், தி ஷேக்ஸ் அண்ட் கொலாப்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. ஆனால் கடல்கள் கொந்தளித்தாலும், இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், சீ ரோரிங் என்று சொல்லுகிறோம். கடந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் இந்த யாஸ் என்ற புயல் அப்படியே கொந்தளித்து கொண்டு ஒடிசாவிலும் மேற்கு வங்கத்திலும் அந்த புயல் கடந்து போனதை பார்த்தோம். கடந்து போகின்ற பொழுது அது சும்மாவாக செல்லுகிறது, எல்லாவற்றையும் அழித்து கொண்டு செல்லுகிறது. அல்லது கடலை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார்கள், சுனாமி போன்ற பேரலைகள் வந்தாலும், எப்பொழுது நமக்கு அது தெரியும் அந்த வார்த்தை? 2004 டிசம்பர் 26 அன்று தான் நமக்கு அந்த சுனாமி என்ற அந்த வார்த்தையே நமக்கு தெரியும். ஆனால் இப்படி கடல் கொந்தளிக்கின்ற கடலாக இருந்தாலும், இந்த கடலினாலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், கலகங்கள், வேதனைகள், இவைகளை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் கடவுள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு பலனாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு கோட்டையாக இருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு அரணாக இருக்கின்றார். எனவே எங்களுக்கு கோட்டையாக, அடைக்கலமாக, பலனாக, துணையாக, பாதுகாப்பாக இருக்கின்ற அவரை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். குழப்பத்தை விளைவிக்கின்ற காற்றை போல அல்ல, நிலைமாறுகின்ற பூகம்பத்தை போன்று அல்ல, அல்லது மலைகள் சாய்ந்து போவதை போன்று அல்ல. எங்களுடைய கடவுள் கோட்டையை போன்றவர், எங்களுக்கு அரணாக இருக்கின்றவர், எங்களுக்கு பலனாக இருக்கின்றவர், எங்களுக்கு துணையாக இருக்கின்றவர். எனவே அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி, திடீரென்று ஏற்படுகின்ற குழப்பத்தில் கூட கடவுள் எங்களை பாதுகாக்கின்றார். அன்பானவர்களே, நாம் வாழுகின்ற சூழல் இப்பொழுது ஒரு அசாதாரண சூழல். இந்த நோய் தொற்றினுடைய காலங்கள், இந்த நோய் தொற்றினுடைய காலங்கள் நம்மை பயமுறுத்தலாம். ஆனால்
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். மிக அழகாக சங்கீதக்காரன் இப்படி ஒரு கலக்கமான குழப்பமான சூழலில் அவன் சொல்லுகின்றான், கடவுள் நமக்கு பாதுகாப்பை அருளுகின்றார். இரண்டாவதாக, வன்முறை குழப்பங்களுக்கு மத்தியில் சமாதானம் நிறைந்த கடவுளின் நகரத்தில் நாம் வாசம் பண்ணுகிறோம் என்ற சிந்தையை அவர் கொடுக்கின்றார். வசனம் 4-8 வரை உள்ள அந்த பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது, வன்முறை குழப்பம் இவைகள் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். ராஜ்யங்கள் தத்தளிக்கின்றதை பார்க்கின்றோம், நிலை மாறுகின்றதை பார்க்கின்றோம். கடவுளுடைய சத்தம் பூமியை உருகி போக வைக்கின்றதை பார்க்கின்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் மிக அழகாக இப்படி சொல்லுகின்றார், நம்முடைய கடவுள் பட்சிக்கின்ற அக்னி. அதனாலே தான் கடவுளுடைய சத்தம் பூமியை உருகி போக பண்ணுகின்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 29:4, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கர்த்தருடைய நகரத்தை பற்றி இங்கே சங்கீதக்காரன் 4-5 வசனத்தில் பேசுகின்றார். அது சமாதானம் நிறைந்தது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கின்ற ஒரு பெரிய நதி. அந்த நதியினாலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வருகின்ற நதியாக அது இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. கடவுள் வாசம் செய்கின்ற நகரத்தில் கொந்தளிப்பு, தத்தளிப்பு, பாழ்கடிப்பு எதுவுமே இருக்காது என்பதை மிக அழகாக சங்கீதக்காரன் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். ஏனென்றால் கடவுளுடைய சமூகத்திலிருந்து வருகின்ற நதி சமாதானத்தை கொண்டு வருகிறது, அமைதியை கொண்டு வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த நதியின் வழியாக பூமியில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கடவுள் அதன் நடுவிலே இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்றவர், உயர்ந்த அடைக்கலமானவர். அவரே அந்த நகரத்திற்கு உதவி செய்கின்றார் என்பதை மிக அழகாக இந்த 2வது அமைப்பில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாம் சிந்திக்கின்ற இந்த 46ஆம் சங்கீதம் கடவுள் தம்முடைய நகரத்திலிருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். கடவுள் தம்முடைய நகரத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகின்றார். கடவுள் தம்முடைய நகரத்திலிருந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற பகுதியாக இந்த 2வது பகுதி இருக்கின்றதை பார்க்கின்றோம். 3வதாக வசனம் 9-11 வரை உள்ள அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லுகின்றார், யுத்தங்கள் ஓய்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? கடவுளை துதிப்போம். இந்த கொரோனா என்ற இந்த பெருந்தொற்று ஓய்கின்றது. அப்படியானால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருக்கு கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், குழப்பங்களையும் விளைவிக்கின்ற சக்திகளை கடவுள் அழிவிக்கின்றவர். அபாய சக்திகளை, போர் மூலம் சக்திகளை அழிக்கின்றவர் கடவுள் என்று சொல்லுகின்றார். 76ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார், ஆயுதங்களை அழிக்கின்ற கடவுள், தொடர்ச்சியான போரை முடிவுக்கு கொண்டு வருகின்றவர் கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், போர் ஓய்ந்து சமாதானம் கூறுவார். அப்பொழுது கடவுளுடைய செயல்பாடுகளினால அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பானவர்களே, இந்த பூமியில் வாழுகின்ற நாம் கடவுளின் செயல்பாடுகளினால எப்பொழுது நமக்கு சமாதானத்தை அவர் கூறுகின்றாரோ அப்பொழுதே நாம் அவரை கடவுள்தான் என்று அறிந்து கொள்ளுகின்றோம்.
குழப்பங்களுக்கு மத்தியில், போர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பலப்படுத்துகிறார் என்பதை உணர்த்துகின்ற பகுதியாக இந்த 3வது பகுதியை அமைத்திருக்கின்றதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவரே நம்மோடு கூட இருக்கிறவர், இம்மானுவேல் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அவரே உயர்ந்தவர், அவரே அடைக்கலமானவர், அவரே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே நம்மை வழிநடத்துகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக சிறப்பாக இந்த 3வது பகுதியை அமைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் நமக்கு உயர்ந்தவராக இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். கடவுள் நமக்கு பாதுகாப்பை அருளுகின்றார். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றார் என்ற சிந்தையை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் இந்த சங்கீதத்தை தியானிப்போம். இந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகின்ற வார்த்தையாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, 46ஆம் சங்கீதம், கடவுள் நம் மத்தியிலே இருக்கின்றார். கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்கின்றார். எப்போதும் அவர் நம்மை வழிநடத்துகின்றார். அவர் நம்மை அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகின்ற நதியினாலே ஆசீர்வதிக்கின்றார் என்ற சிந்தையோடு நான் நிறைவு செய்கின்றேன். கர்த்தர் நம் அனைவரையும் கிருபையாய் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்ற வாக்குத்தத்த வசனத்தோடு நாம் இதை நிறைவு செய்கின்றோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதம் முடிய மட்டும் தியானியுங்கள். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறவர், நமக்கு அடைக்கலமானவர், நம்மை ஆசீர்வதிக்கின்றவர், நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை வழிநடத்துகின்றவர் என்ற சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் சிந்தித்த இந்த வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், உடைய சிங்காசனத்திலிருந்து வருகின்ற நதியின் வருகின்ற தண்ணீரினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த வார்த்தைகள் எங்களோடு வாழ்வில் உறுதிப்படட்டும் சுவாமி. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாகட்டும். இந்த நாள் துவங்கி இந்த மாதம் முடியும் மட்டும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 4வது பாடல் சீர்திரிய ஏகவஸ்தை நமோ நமோ என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும். ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாடும் நாதா பரமசற்பீர சாதா, பார்ப்படைத்தாடும் நாதா பரமசற்பீர சாதா, நாருரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ.
சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்த விற்போக்கும் எந்தாய். நமோ 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 சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகர் ராசா நமோ நமோ. எங்கும் நின்னார சேர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின்னார சேர எவரும் நின் புகழ் கூற, துங்கமந்தையில் சேர நமோ 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 சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ திடபலமளித்தெம்மை காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தி கபடற்றமான சுத்தி, கரிசித்து தானர் புத்தி கபடற்றமான சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 ஸ்ரீ ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமுள்ள நித்திய கடவுளே, எங்கள் பேராயர்கள் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி நம்முடைய ஆசீர்வாதமான பணியை அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகிற பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டாரலும். ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த 5 மாதங்களாக எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தின கர்த்தர் இந்த 6வது மாதத்திலும் நாங்கள் சிந்தித்த 46ஆம் சங்கீதத்தின்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், இம்மானுவேலர், எங்களை பாதுகாக்கிறவர், அடைக்கலமானவர், உதவி செய்கிறவர், வழி நடத்துகின்றவர், ஆசீர்வதிக்கின்றவர் என்ற சிந்தையை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொண்டதை போல இந்த மாதம் முழுவதும் இந்த சங்கீதத்தின் வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து கிருபையாய் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய கல்வி ஆண்டின் துவக்கத்தின் மாதம் சுவாமி. பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது. இல்லங்களிலே இருந்து படிக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, எழுதுகின்ற தேர்வுகளில் மகத்தான வெற்றியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பணிக்கு செல்லுகின்ற நம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் ஆசீர்வதி. உடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
நிறைவான மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் குடும்பங்களிலே பெருகட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் கிருபையாய் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்தி காத்துக்கொள்வீராக. ஊழியத்தின் பாதையில் சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் திட்டமிடுகின்ற ஆலோசிக்கின்ற எல்லாவற்றையும் நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நிறைவான சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் நம் அனைவரையும் விசேஷமாக இந்த புதிய மாதத்தையும் ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருந்த நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இல்லங்களிலேயே தரித்திருப்போம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளில் 195 பக்கத்தில் இருக்கின்ற தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் என்ற பாடலை நாம் நிறைவு பாடலாக பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில்